நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். பவர் பாலிடிக்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். டங்ஸ்டன் விவகாரம் தமிழக சட்டப்பேரவை மட்டுமல்லாமல் இந்திய நாடாளுமன்றத்திலும் திருமதி கனிமொழி அவர்களால் விவாத பொருளாக மாறியிருக்கிறது. 2023 சுரங்கங்கள் தொடர்பான சிறப்பு தீர்மானத்தில் அதிமுக அதற்கு ஆதரவளித்தது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தமிழக சட்டப்பேரவையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வைத்திருந்தார். அதற்கு நீங்கள் எத்தனை நாட்களும் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள், தாமதத்திற்கான காரணம் என்ன அப்படின்னு அரசை நோக்கி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடுமையான வாதத்தை முன்வைத்தாங்க. அதற்கு முதலமைச்சர் சொன்னது, ஒருவேளை நாங்கள் தாமதமாக கூட செய்திருக்கலாம், ஆனால் இதை நாங்கள் எப்போதும் அனுமதிக்க மாட்டோம், நான் முதல்வராக இந்த இடத்தில் இருந்து எக்காரணம் கொண்டும் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சவால் விட்டிருந்தார். இது நாடாளுமன்றத்திலும் பெரிய விவாதமாக இருக்கிறது. பாஜக இதுல நீங்களுக்கு டங்ஸ்டன் சுரங்கம் வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிறதுல தெளிவான ஒரு நிலைப்பாடு இல்லாமல் நாங்கள் மத்திய அரசிடம் பேசி இதற்கான ஒரு முடிவை தெரிவிப்போம் அப்படின்னு அண்ணாமலையும் சொல்லுகிறார். சட்டப்பேரவையினுடைய பாஜக தலைவர் நைனா நாகேந்திரனும் குறிப்பிட்டிருக்கிறாரு. இதுதான் இன்றைய விவாதத்தினுடைய கருப்பொருளாக நம்ம பயணிக்க இருக்கிறோம். இன்னைக்கு இது சம்பந்தமாக கனிமொழி அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசியதை நம்ம பார்த்திடலாம். Necessitating immediate intervention to protect the region and its people. The Tamil Nadu government yesterday has consistently opposed the project, citing the union government's failure to consult state authorities before granting the mining license. The resolution passed in Tamil Nadu Legislative Assembly on December 9th calls for the revocation of the license and emphasizes the need for state consent in the resource management. The Chief Minister of Tamil Nadu has also written to the union government requesting that this has to be stopped as soon as possible. டங்ஸ்டன் விவகாரத்தில் கனிமொழி அவர்கள் இப்படி தெரிவித்திருக்கையில பாஜக அண்ணாமலை என்ன சொல்றாரு அப்படிங்கறத பார்ப்போம். நேற்று முன்தினம் நாங்கள் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கின்றோம். இது போல என்ன கடிதத்தில் சொல்லியிருக்கோம் அப்படின்னா, விவசாயிகளுடைய கோரிக்கை ஏற்று அங்கு வரக்கூடிய மாலிபெட்னம் டங்ஸ்டன் அந்த மைனிங்கை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சி அதிகாரப்பூர்வமாக நாங்கள் தெரிவித்திருக்கின்றோம். நாளை காலை புதுடெல்லியில் கட்சியின் சார்பாக நானும் அண்ணன் எல் முருகன் அவர்களும் கிஷன் ரெட்டி அமைச்சர் அவர்களும் அலுவலகத்தில் சந்திக்கிறோம். நிச்சயமா ஒரு நல்ல செய்தியோடு வருகின்றோம். டங்ஸ்டன் விவகாரம் காக்கப்படுமா மாநில உரிமை என தனி தீர்மானம் நிறைவேற்றி அது நாடாளுமன்றத்திற்கு சென்றிருக்கிறது. இது சார்ந்த 5 பிரதான கேள்விகளோடு இன்றைய பவர் பாலிடிக்ஸ் பயணிக்க இருக்கிறது. நம்ம கேள்விகளை பார்த்திடலாம். டங்ஸ்டன் விவகாரத்தில் என்ன நடக்கிறது? டங்ஸ்டனை பொறுத்தவரை இந்த விவகாரத்தை வைத்து திமுக, பாரதிய ஜனதா கட்சி என்ன அரசியல் செய்கின்றன? மதுரை மாவட்டம் அரிக்காப்பட்டியில் இருக்கக்கூடிய இந்த டங்ஸ்டன் சுரங்கத்தில் சம்பந்தமாக நாடாளுமன்றத்தில் ஓங்கி ஒலித்த கனிமொழியினுடைய குரல் எதை மையப்படுத்தி காட்டுகிறது? டங்ஸ்டன் விவகாரத்தை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களின் விமர்சனம் சரியானதா? டங்ஸ்டன் விவகாரம் காக்கப்படுமா மாநில உரிமை? இது சார்ந்து நம்ம பேச இருக்கிறோம். 2 கருத்துரையாளர்கள் இன்று நம்மோடு இந்த விவாதத்தில் இணைய இருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து திரு தூத்துக்குடி செல்வம், திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து திரு மதிவாணன், இருவரை வரவேற்றுக் கொள்கிறேன். தூத்துக்குடி செல்வம் சார், தமிழ்நாடு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அதை எதிர்க்கிறார், எதிர்கட்சிகள் எதிர்க்கின்றன, ஏகமனதாக டங்ஸ்டன் சுரங்கம் வேண்டாம் என்று தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. பாஜகவினுடைய குரல் என்ன? எஸ்ஆ நோவா அப்படின்னு கேட்டா நைனா நாகேந்திரன் அவர்கள் விளக்கம் சொல்றாரு. கலந்து ஆலோசித்து சொல்லுவோம், நல்ல முடிவு வரும் சொல்றாங்க. என்ன பாஜகவின் நிலைப்பாடு? நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, அதன் நெறியாளர் சகோதரர் கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு, அதை போலவே என்னுடைய சக பங்கேற்பாளர் சகோதரர் மதிவாணன் அவர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம், காலை வணக்கம். அதான் சார், டங்ஸ்டன் இருக்கு பாருங்க, இது ஒரு ரேர்
மைன்ஸ், அதாவது மைன்ஸ்லயே வந்து எப்படி கேட்டீங்கன்னா மைனர் மைன்ஸ், ரேர் மைன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 கிளாசிபிகேஷன் இருக்கு. அதாவது சரல் மண், குவாரி மண் அப்படின்னு இருக்கு, குவாரி கல்லு, அதுல இப்படி ஒரு 5-6 கிளாசிபிகேஷன் இருக்கு. இதுல மதுரை அரித்தாப்பட்டி நாயக்கர்பட்டி அந்த பகுதியில் இருக்கிற அந்த இடத்துல 2015 ஏக்கர் டங்ஸ்டன் அந்த கனிமத்துக்கு, அந்த கனிமம் எப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப முக்கியமான இதுகளுக்கு பயன்படக்கூடியது. அதாவது மின்விளக்கு தயாரிக்கிறது, அந்த மின்விளக்கு தயாரிக்கிற நுண் இலைகள் அப்படி சொல்லுவோம், அது ஒண்ணு. கதிர்வீச்சுன்னு சொல்றோம், அதுல இருந்து பாதுகாக்கிறது. ராணுவத்துறைக்கு பயன்படக்கூடியது, சேட்டலைட் நம்ம அனுப்புறோமே அதுக்கு பயன்படக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு ரேர் அபூர்வமான கனிமம் இருக்கிற பகுதி. அந்த ரேர் கனிமம் அந்த சுரங்கத்துக்கு இன்னைக்கோ நேற்றைக்கோ அது வந்து மத்திய அரசாங்கம் எந்த முயற்சி எடுக்கல. மத்திய அரசுக்கு இதுல ஏதாவது தனிப்பட்ட முறையில் ஆதாயமோ அல்லது ஆர்வமோ இருக்கான்னு கேட்டா கிடையாது. இது நாட்டினுடைய வளர்ச்சிக்கு, பொருளாதார வளர்ச்சிக்கு மிக முக்கியமானதுங்கிறது தான். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, அமெரிக்கன் கல்லூரியினுடைய பேராசிரியர், இயற்பியல் பேராசிரியர், பிசிக்ஸ் ப்ரொஃபசர் வந்து மிஸ்டர் ஸ்டீவன், அவங்க ஒரு ரிசர்ச் பண்ணி அந்த ஆய்வறிக்கை, அவங்களுடைய ரிசர்ச் ரிப்போர்ட்ல வந்து டங்ஸ்டன் துறை அந்த மைன்ஸ் வந்து அந்த சுரங்கம் வருமானால் மதுரை மாவட்டம் மாத்திரமல்ல சுற்றுப்புறங்கள்ல இருக்கிற மாவட்டங்கள்லயும் ஒரு பெரிய பொருளாதார வளர்ச்சி ஏற்படும், வேலை வாய்ப்பு ஏற்படும் சொல்லியிருக்காங்க. சரி, அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்துல விவசாயிகள்கிட்ட ஒரு எதிர்ப்புணர்ச்சியை தூண்டிட்டாங்க. அந்த எதிர்ப்புணர்ச்சியை பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக திருப்புவதற்கு முயற்சி நடக்கிறது. டங்ஸ்டன் எந்த அளவுக்கு முக்கியமான பொருள், அதால என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிற அதனுடைய முக்கியத்துவம் குறித்து செல்வம் சொன்னாரு. ஆனால் இந்த சுரங்கத்தை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு மத்திய அரசு முயற்சி செய்யுது. ஆனால் அண்ணாமலை அவர்கள் இதை எதிர்க்கிற மாதிரியான ஒரு சொல்றாரு. யாருக்கு இடையில உள்ள பவர் பாலிடிக்ஸ் இது? இல்ல கொஞ்சம் தயவுசெய்து ஒரு நிமிஷம் மட்டும் அனுமதிங்க. அதாவது இது வந்து இப்படி இருக்கிறனால இது 2018-19 சர்வே பண்ணி, அதாவது நில அளவீடுகள் எல்லாம் நடந்து நிலம் அடையாளம் காணப்பட்டு நில அளவீடு முடிந்து 2015 ஹெக்டேர் ஏறக்குறைய ஒரு 5000 ஏக்கர் நிலங்கள் அடையாளம் காணப்பட்டு அது நடந்துருச்சு. அதே போலவே இன்னும் சொல்ல போனீங்கன்னா 2023 ஜூலை 28 நாடாளுமன்றத்துல மக்களவையில இது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. 2023 ஜூலை 28 நாடாளுமன்ற மக்களவையில நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதே போலவே 2023 ஆகஸ்ட் 2 மாநிலங்களவையில இந்த தீர்மானம் அறிமுகப்படுது. அந்த நேரங்கள்ல அரிட்டாப்பட்டியில அது ஹெரிடேஜ் சைட் அப்படின்னு சொல்றாங்க. அதுல இப்படி கொண்டு வரலாமா? இது மத்திய அரசுக்கு தெரியுமா தெரியாதா? அந்த விவாதத்துக்குள்ள நம்ம போகலாம் சார். நான் வந்துடுறேன். அதுக்குள்ள பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் மக்களுக்கு வேண்டாங்கிறதுக்கு நாங்க எதுக்கு வரப்போறோம், அது வேற. அதே நேரத்துல இதுல திமுக நடத்துகிற நாடகம் எதிர்க்கிறாங்க. அதையா நீங்க நாடகம் சொல்றீங்க? இல்ல, அது வேண்டாம். சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறாங்க ஏகமனதாக. நான் சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் நடத்தியதே நாடகம்ங்கிறது தான் என் கருத்து. அது எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, இது ஆகஸ்ட் மாசம் ஜூலை கடந்த 2023 ஆகஸ்ட் 2 நாடாளுமன்ற மாநிலங்களவையில் இந்த தீர்மானம் இந்த பில் அறிமுகப்படுத்தப்பட்ட பொழுது, ஜூலை மாசம் லோக்சபால நிறைவேற்றப்பட்ட பொழுது திமுக தரப்பில் யாருமே அந்த பில்லுல பேசல, எதிர்ப்பு தெரிவிக்கல. அதை முதல்ல முக்கியமா கவனிச்சுக்கிடுங்க. தமிழ்நாட்டில இருந்து ரெண்டு பேர் தான் பேசிருக்காங்க. போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க சார். ஓஹோ, அதாவது இவங்க வந்து இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். தமிழ்நாட்டினுடைய 2 மாநிலங்களவை உறுப்பினர், ஒன்று அதிமுக தம்பித்துறை, இன்னொருத்தர் வாசன், 2 பேருமே மாநில மக்களுக்கு விரோதம் இல்லாமல் இந்த திட்டம் நிறைவேற்றப்படும் என்று நாடாளுமன்ற மக்களவையிலும் மாநிலங்களவையில் பதிவு செய்தது 2 பேர் தான். திமுக இருந்து யாருமே பேசவே இல்லை. அந்த பில்லுல பேசி இருக்கணும், பேசல. சரி, இது வந்து பேசல அப்படிங்கிறதுக்காக அவங்க ஆதரவு தெரிவிச்சாங்கன்னா எதிரா தானே இருந்தாங்க. இன்னைக்கு சொல்றாரு முதல்வர், எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிராக தான் இருந்தாங்கன்னு சொல்றாங்க. கனிமொழி சொல்றாங்க.
ஒரு நிமிடம் மட்டும் கொஞ்சம் தயவு பண்ணி அனுமதிங்க. அதாவது ஹிந்துஸ்தான் சிங்க்ங்கிற நிறுவனத்திற்கு அந்த நிறுவனத்திற்கு அந்த கான்ட்ராக்ட கொடுத்த பிறகு அவங்க கான்ட்ராக்டுக்கு அவங்கள செலக்ட் பண்ண பிறகு பார்லிமெண்ட் நடக்கு 10 மாசம் ஆச்சு. பார்லிமெண்ட் அதுக்கு பிறகு 2 செஷன் நடந்திருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் இவங்க பேசுறாங்களான்னு கேட்டா கிடையாது. இப்ப அவங்க அவசரமாய் பேச வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டது? திமுகவுக்கு தனி தீர்மானம் கொண்டு வர வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டுச்சுன்னா, நான் இந்த திட்டத்தை நான் ஆதரிக்கல. எங்களுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கு டெல்லியில மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி கிஷன் ரெட்டியை சந்திக்க போறாரு. அண்ணாமலை கிஷன் ரெட்டியை சந்திக்க போறாங்க. இது சம்பந்தமா சொல்ல போறாங்க. அப்ப இங்க அண்ணாமலை எதிர்க்கிறார், மாநில பாஜக எதிர்க்கிறது, மத்திய பாஜக இதை கொண்டு வரணும்னு நினைக்குது. அப்போ திமுக ஒரு நாடகம் நடத்துறது அப்படின்னு சொன்னால் பாஜக நாடகம் நடத்தவில்லையா? நான் ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, நான் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு மாநில தலைவருடைய ஒரு மாநில தலைவர் தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமை குரலை இங்கே இருந்து மனுக்களாக கருத்துக்களை சுமந்து கொண்டு இன்றைக்கு டெல்லி செல்கிறார். மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டியை சந்திக்கிறார். மத்திய அமைச்சர் தமிழ்நாட்டினுடைய மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்களும் திரு அண்ணாமலை அவர்களும் சந்திக்க போறாங்க. சந்திச்சு நல்ல கருத்து நல்ல செய்தியோடு வருவோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அது ஒரு பக்கம். அதே நேரத்துல நாங்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளுக்கு கருத்துக்களுக்கு விரோதமாக பாரதிய ஜனதா கட்சி எந்த காலத்திலும் செயல்பட்டது இல்லை, செயல்பட மாட்டோம். முதற்கட்ட பதிவில் நான் இதை எடுத்துக்கிறேன். முதற்கட்ட தகவலை நான் பதிவு செஞ்சுக்கிறேன். மதிவாணன், நீங்க ரொம்ப டிலே பண்ணிட்டீங்க. பிப்ரவரியிலேயே டெண்டர் போடுறாங்க. இது சம்பந்தமா ரொம்ப அமைதியா இருந்து கொண்டு ஒரு கால தாமதமாக மக்கள் களத்தில் இறங்கி போராட ஆரம்பித்த பிறகுதான் சட்டப்பேரவையில் நீங்க தீர்மானமே கொண்டு வரீங்க. ஏன் இவ்வளவு டிலே? இதானே எதிர்கட்சி தலைவர் கேட்கிறாங்க, எல்லாரும் கேட்கிறாங்க. இல்ல, இப்போ ஒரு பிரச்சனைன்னு ஒண்ணு வருது சார். இந்த பிரச்சனையில மோடி அவர்கள்கிட்ட போய் உங்களுக்கு கடவுள் முக்கியமா கார்பரேட் முக்கியமான்னு கேட்டாங்கன்னு வச்சுங்களேன், மோடி என்ன சொல்லுவாருன்னா கார்பரேட் தான் முக்கியம்னு சொல்லுவார். கடவுளை தூக்கி 2வதா வச்சிருவார். அப்படிதான் அவருடைய செயல்பாடு கடந்த ஆண்டுகளில் இருக்குதே தவிர இப்பவும் அப்படிதான் இருக்கு. அது முதல்ல நம்ம அண்ணன் செல்வா அவர்கள் அதை உணரணும். ஏன்னா நீங்க இந்த 10 வருஷம் ஆட்சி எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சகோதரர் போக போதில் என்ன சொன்னார்னா, திமுக உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் அதை பேசியிருக்கணும் அப்படின்னு சொன்னார். இப்போது நான் மணிப்பூர் சம்பந்தமாக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வராங்க. நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்ததுக்கப்புறம் எதை பற்றியுமே பேசக்கூடாது, அது சம்பந்தமாக தான் பேசணுன்றது சட்ட விதி. அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 146 எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்போ உங்களுக்கு தேவையான சட்ட மசோதாக்களில் ஒப்புதல் வாங்குறீங்க குரல் வாக்கெடுப்பு மூலமா. அந்த மூலமா நீங்க சொல்றீங்க திமுக எத்தனை பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டாங்க? இருங்க, நான் முடிச்சு மணிப்பூருக்காக குரல் கொடுக்கறீங்க, தமிழ்நாட்டுக்காக குரல் கொடுக்க மாட்டீங்களா? இல்ல, இருங்க வர. அதுதான் நான் முதல்ல தெளிவா சொன்னேன். நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டது, அதனோட அடிப்படையில் அதை பத்தி விவாதம் பண்ணணும். அதை பத்தி விவாதம் பண்ணாம இவங்க செய்யறாங்க, நாடாளுமன்றத்துடைய மாண்பை கெடுக்கிறாங்கன்னு சொல்ற. அந்த நேரத்தில் நீங்க மசோதாவை நிறைவேற்றிட்டு அவர் கேட்கிற விதத்துல எந்த விதத்துல நியாயம் அது? சரி, அதுக்கு பிறகு எந்த அமர்வுகளிலும் இது சம்பந்தமா பேசுறதுக்கோ அங்க இல்ல, அந்த மசோதா நிறைவேற்றப்பட்டதுக்கு அப்புறம் எப்படி அதை பத்தி பேசுவாங்க? சரி, ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். அப்போ அதுவே தப்பு. நான் சொல்ற ஒரு விஷயம் முதல்ல ஏன் பெருசு பண்றாங்கன்னு சொல்றதுன்னா, ஆரம்பமே தப்பு பண்ணிட்டு இவங்க என்ன சொல்றாங்கன்னா அதை நியாயப்படுத்துறாங்க. யார் தப்புனாங்க? ஆரம்பம் யார் தப்புனா? பாஜக அதை ஆதரிச்சு பேசின அதிமுக, அதை பேசின தம்பிதுரை, அதைத்தான் நாங்க சொல்றோம். நீங்க நாங்க ஒரு பொதுவெளியில எத்தனை விவாதம் பண்ணி அதுக்கப்புறம் இதை பத்தி பேசியிருந்தீங்கன்னா நாங்க இதை பேசுவோம். ரெண்டாவது சகோதரர் என்ன சொல்றாரு, இன்னைக்கு இதுல இந்த பலன்லாம் கிடைக்குது அப்படின்னு பேசுறாரு. பூமிக்குள்ள ஏதாவது ஒண்ணு பலன் கிடைச்சிட்டே தான் இருக்கும், அதுல மாற்று கருத்து யாருக்குமே கிடையாது. ஆனா பூமிக்கு மேல வாழ்ற மக்களை பத்தி நீங்க இன்னைக்கா பேசுறீங்களா? அதையா அதை பத்தி கவலையே படுறது இல்லைன்னு தான் எங்களுடைய கேள்வி. மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் விவசாயிகளுக்கு எதிராக வேளாண் சட்டம், இளைஞர்களுக்கு எதிராக அக்னிபாத் திட்டம், சிறுபான்மையினருக்கு எதிராக சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர் சட்டங்கள் கொண்டு வரீங்க. இந்த நாட்டில் அனைத்து மக்களும் பாதிக்கப்படுற மாதிரி டிமாண்டேஷன்ல இருந்து வேலை செய்யறவங்க உழைக்கிறவங்க தொழில் செய்யறவங்க அத்தனை பேரும் பாதிக்கிற மாதிரி ஒரு ஜிஎஸ்டி, எல்லாரும் கஷ்டப்படுத்தி தான் இந்த 140 கோடி மக்களையும் நீங்க ஒரு நிமிஷம் இருங்களேன். பாஜக என்ன செய்யுதுன்னு சொன்னாதான்
இதோட என்ன இருக்குதுன்றதை நம்ம சேர்த்து பார்க்க முடியுன்றதுக்கு சொல்ல வர. அப்போ இது சம்பந்தமா பேசணும் அப்படின்னு சொன்னா, இப்ப நீங்களே ஒரு கேள்வி கேட்டீங்க, ஒன்றிய பாஜக ஒரு ஸ்டாண்டும் மாநில பாஜக ஒரு ஸ்டாண்டும் இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. அது நாளைக்கு போய் கருத்து பேச போற அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன கேட்கறேன்னா, சட்டசபையில் முதலமைச்சர் ஒரு இடத்துல சொன்னார், நான் இருக்கிற வரைக்கும் இந்த திட்டத்தை நிறைவேற்ற விட மாட்டேன் அப்படின்னு சொன்னார். ஏதாவது ஒரு இடத்துல இதே டோன்ல அதிகாரமா இல்ல திட்டங்களான்னு பேசும்போது மோடி அவர்கள் இந்த மாதிரி ஒரு இடத்துல பேசியிருப்பாரா? அதே முதல்வர் சொன்ன ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். எங்களால் தாமதிக்கவும் பட்டிருக்கலாம் அப்படிங்கிற வார்த்தையும் இதே முதல்வர் தான் சொல்றாரு. இதே முதல்வர் இதே சட்டப்பேரவையில் தான் சொல்றாரு. ஏன் தாமதித்தார் முதல்வர்? உள்வாங்கிட்டேன். நாங்க எந்த இடத்துலையுமே மோடி மாதிரியோ எடப்பாடி மாதிரியோ நாங்க பேசுறதே இல்லை. என்னவா இருந்தாலும் எப்படி நடந்திருந்தாலும் மக்களுக்காக நாங்க எங்களை டியூன் பண்றோம். ஒரு திட்டம் நாங்க கொண்டு வரோம் அப்படின்னா அதுக்கு அடுத்தது ஒருத்தர் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது காது கொடுத்து மக்களுக்காக நாங்க மாத்துறோம். இந்த நாட்டில் இந்த 11 வருஷத்துல மோடி அவர்கள் மக்கள் களத்துக்கு வந்து போராடிய பிறகு இல்ல முடிக்கல, அது பாதியிலே கட் பண்ணா தப்பா போயிடும். அந்த நாட்டில் இந்த 11 வருஷத்துல அந்த மாதிரியான திட்டங்களோ சட்டங்களோ மோடியோ இல்ல எடப்பாடியோ அந்த மாதிரி மாத்தி ஒண்ணு பேசியிருப்பாங்களா? அது முக்கியமா இல்லையா? அதாவது நான் செய்யறதெல்லாம் சரி, நாங்க இங்க எதுவுமே பேசல. மோடி இன்னைக்கு தான் செய்யற அத்தனை செயலும் சரின்னு பேசுற நபர், அவர்கள் கூட இருக்கும் அத்தனை பேரும் தான் செய்யற செயலாம் சரின்னு பேசுறவங்க. அப்படி இங்க ஆட்சி இல்ல. இன்னைக்கு மக்கள் போராட்டத்துக்கு உரிமை இருக்குல்ல சார்? ஒரு நிமிஷம். பாஜக மக்கள் போராட்டத்துல நான் செய்யறதா சரி, மக்கள் செய்யறது தப்பு, நாங்க இங்க யாருமே பேசல இல்ல சார். நீங்க செய்யறது எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும்ல. உங்களுடைய செயலோ அதோட எதிர்வினை எப்படி இருக்கு, இங்க ஒரு செயலோ அதோட எதிர்வினை எப்படி இருக்கு, அதுக்கு வந்து எப்படி நாங்க கொண்டு வந்துட்டாங்க. இப்ப என்ன நடக்க போகுதா சொல்லுங்க. நாங்க தெளிவா தானே சார் சொல்றோம், வர விட மாட்டோம் தெளிவா சொல்றோம். பில்லு சட்டப்பேர்ல கொண்டு வந்துட்டீங்க. அடுத்த நிகழ்வுகள் வந்து அது ஒன்றிய அரசுக்கு அனுப்பப்படும். அடுத்தது வந்து மாநில அரசுக்கு. சார் இப்போ ஒரு சட்ட நிகழ்வு பிரகாரம் நான் பேசணும், ப்ராசஸ் வந்து நடக்குது. ஆனா இந்த நாட்டுடைய அரசியலமைப்பு சட்ட பிரகாரம் பாத்தீங்கன்னா மாநில அரசும் ஒன்றிய அரசும் ஒரு விஷயத்துல ஆளுநர்கிட்ட போயிடுச்சு, பில்லு தீர்மானம் நிறைவேற்றி போயிடுச்சு. அடுத்து என்ன நடக்க போகுது? அடுத்தது ஆளுநர் வந்து அதை ஒன்றிய அரசுக்கு அனுப்பணும், அவர் வந்து அதை ஒப்புதல் தரணும். இது வந்து ப்ராசஸ். நீங்க அதை கடந்து ஒரு விஷயத்தை பார்க்கணும். நாடாளுமன்றத்தில் இதை நிறைவேற்றுறாரு மோடி அவர்கள், தன்னுடைய அசுர பலத்தோட நிறைவேற்றின சட்டங்கள்லாம் இருக்குல்ல, இப்ப அவரால் எதையும் நிறைவேற்ற முடியல. இப்போ வந்து இந்த மோடி இப்படி ஆளுநர் எத்தனை மசோதாக்கள் இருக்கு? ஏற்கனவே நீங்க அழுத்தம் கொடுத்துட்டு இருக்கீங்க பல. சார் இந்த ஆளுநர்கிட்ட எத்தனை மசோதாக்கள் இருக்குது அப்படின்றது வந்து அண்ணன் செல்வத்தை பத்தி நீங்க கேட்கணும். ஏன்னா இதெல்லாம் ஒப்புதல் தர வேண்டியது ஆளுநரும் ஒன்றிய அரசும். ஏன் கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு அவரை கேட்கணும். நாங்க மக்களுக்காக சார், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சருக்கு தான் ஒரு நிமிஷம் இல்ல, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சருக்கு தான் முழு அதிகாரம் இருக்குன்னு ஒரு வழக்கு இல்ல பல வழக்குல உச்சநீதிமன்றம் சொல்லியாச்சு. அதை கடந்து நீங்க ஆளுநர் மூலமா இந்த மாநிலத்துக்கு அழுத்தம் தரணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அதை எப்படி நாங்க அலோவ் பண்ண முடியும்? சார் நீங்க தளபதி இன்னைக்கு சொல்லல, இந்த தீர்மானத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துல சொல்லியிருந்தார், கொள்கையா அதிகாரமான்னு வரும்போது நான் கொள்கை பக்கம் தான் நிற்பேன், எனக்கு அதிகாரம் தேவையில்லைன்னு சொன்னார். இதை யாரும் மறந்துருக்க மாட்டாங்க. இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொது மேடையில சொன்னார் இந்த வார்த்தையை. இன்னைக்கு சட்டமன்றத்தில் அதை நாங்கள் பதிவு பண்றோம். அதுதான் எங்களுடைய ஸ்டாண்ட். எங்களுக்கு வந்து மக்கள் தான் முக்கியமே தவிர நீங்க கொண்டு வர சட்டங்கள், இந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கப்படும் போது நான் சொல்ல வந்த விஷயம் அதுதான். ஒரு மாநில ஒரு திட்டத்துக்கு மாநில அரசு உங்ககிட்ட இருந்த பிரச்சனைய நாடாளுமன்றத்துல துவக்கத்துல பேசல, மணிப்பூர் போராட்டம்னு போயிட்டீங்க. இப்ப பேசல போயிட்டு நீங்க பாருங்க, நீங்களும் செல்வன் நான் சொல்ற விஷயத்தை அதாவது அது எந்த காலத்துல எடுத்து வரப்படுது நான் தெளிவா சொல்றேன். அதை நீங்க ஏன் அது உள்ள இப்ப அசெம்பிளில நீங்க தீர்மானம் நிறைவேற்றி உங்கள்கிட்ட இருந்த பிரச்சனையை ஆளுநர்கிட்ட போட்டீங்க. இப்போ ஆளுநர் தான் செயல்படுத்தல, தேக்கத்தில் வைத்திருக்காரு. நீங்க ஒரே உங்களுக்கு திமுகன்றது எப்படி தெரியுமா சார்? முதல்ல நீங்க வந்து முறைப்படி சட்டசபையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறோம், ஆளுநர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோம், அதுக்கப்புறம் ஒன்றிய அரசுக்கு போகணும், பதில் சொல்லினா உச்சநீதிமன்றம் இருக்கு சார். நீங்க இங்க அதுதான் நான் சொல்ல வந்து நீங்க அதை அப்படியே கட் பண்ணீங்க. அதாவது ஒரு திட்டத்துக்கோ ஒரு சட்டத்துக்கோ ஒரு பொறுப்பான மாநில அரசுக்கோ ஒன்றிய அரசுக்கும் இஷ்யூன்னு வரும்போது இறுதி முடிவு ஒன்றிய அரசு கிட்ட இருக்கு. இல்ல சொல்லி ஒன்றிய அரசு கிட்ட இருக்கு. அதுக்கு அடுத்தது அந்த செயல் சரியா தவறான முடிவு பண்ற இடத்துல வந்து உச்சநீதிமன்றம் இருக்கு. உச்சநீதிமன்றத்துக்கு அடுத்தது திரும்ப டெல்லி மாநில உரிமை பறிப்பு சட்டத்தை யாரும் மறந்துருக்க மாட்டோம்.
அந்த டெல்லி மாநில உரிமை பறிப்பு சட்டத்துல மாநில அரசு ஒரு தீர்மானம் கொண்டு வருது. உச்சநீதிமன்றம் என்ன சொல்றாங்க, மாநில அரசு சொல்றது சரின்னு சொல்லி தீர்மானம் அந்த தீர்ப்பு தரும்போது பிஜேபி என்ன செய்யுது, மோடி அரசாங்கம் நாடாளுமன்றத்தை திரும்ப ஒரு அமெண்ட்மெண்ட் எடுத்துன்னு வந்து சட்டத்தை எடுத்துன்னு வந்து அதை பாஸ் பண்ணி தனக்கு தான் ஒன்றிய அரசு தான் அதிகாரம் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த தீர்மானத்துக்கோ அந்த சட்டத்துக்கோ ஆதரவு கொடுத்தது யாருன்னா அந்த அதிமுக தான். சரி, அந்த சட்டத்துக்கோ அப்பவும் திமுக எதிர்க்குது. எந்த இடத்துலயும் மாநில உரிமையோ மாநில சுயாட்சியோ திமுக எந்த காலத்திலையும் விட்டு கொடுத்தது இல்ல. செல்வத்திட்ட போயிருக்கும்னா ஒரு கேள்வி மட்டும் உங்ககிட்ட கேட்டுறேன். மக்களவையில் அந்த நேரத்தை வேற இஷ்யூ போயிட்டு இருந்துச்சு. பிப்ரவரிக்கு பிறகு தமிழ்நாடு சட்டப்பேரவை கூடி இருக்குது. அந்த நேரங்களில் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இது சம்பந்தமா தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு முதலமைச்சருக்கு தோன்றவில்லை. இப்போ டிசம்பர்ல மக்கள் கிளர்ச்சி எழுந்த பிறகுதான் தோன்றியதா? இல்ல, அதாவது கோபால், நான் என்ன சொல்றேன்னா ஒவ்வொரு காலகட்டங்களையும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு வந்து மக்கள் பிரச்சனை, அதுதான் நானும் சொல்றேன், மக்கள் பிரச்சனை தான் நானும் சொல்றேன், நான் வேற ஒன்றும் சொல்லல. சொல்லுங்க. இன்றைய காலகட்டங்கள் வந்தா மழை சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு, ஒரு காலகட்டங்கள்ல வந்து வெயில் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு. ஒவ்வொரு காலகட்டங்கள்லயும் அதிகாரத்தில் இருக்கும் ஆட்சியில் இருக்கிறவங்க அந்த பிரச்சனைகள் வந்துகிட்டே 9 நாள் சட்டப்பேரவை கூட்டம் நடைபெறுது. அதுல ஒரு நாள் அரிக்காப்பட்டியில் இருக்கக்கூடிய டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு டெண்டர் போட்டிருக்காங்க. அது சம்பந்தமா தீர்மானம் கொண்டு வரணும்னு தெரியலையா? இப்போ யார் சார் தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கா? டிலேன்னு சொல்றோம் சார். இல்ல, திரு தூத்துக்குடி செல்வம் சார்ட்ட வந்துடுறேன். தூத்துக்குடி செல்வம் சார், நாடாளுமன்ற மக்களவையில கனிமொழி அவர்கள் கேட்கிறாங்க, மாநில அரசோடு கலந்து ஆலோசிக்காமல் நீங்க இந்த தீர்மானத்தை கொண்டு வந்துட்டீங்க, இந்த சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்துட்டீங்க, டெண்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. மாநில அரசு கேட்க வேண்டாமா? முதல்ல நான் ஒரே ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு டெல்லியில மத்திய அமைச்சரை சந்தித்து ஒரு நல்ல பதிலோடு வருவேன் என்று சொல்லி இருக்கிறார். மக்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிற பதிலோடு வருவார் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கருத்தாக நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அதே நேரத்துல மாநில அரசாங்கம், இந்த திமுக அரசாங்கம் இன்றைக்கு ஒரு நாடகம் நடத்துகிறது என்பதை நான் அழுத்தமா பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பதிவு செய்ய வேண்டிய அவசியமும் கடமை இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்களே குறிப்பிட்டது மாதிரி பிப்ரவரி மாசத்திற்கு பிறகு இந்துஸ்தான் சிங் நிறுவனம் அடையாளம் காணப்பட்ட பிறகு, தகுதியான நிறுவனமாக அடையாளம் காணப்பட்ட பிறகு அந்த டெண்டர் பாஸ் ஆன பிறகும் கூட பார்லிமெண்ட் 2 முறை கூடியிருக்கு, அசம்பிளி 2 முறை கூடியிருக்கு, பட்ஜெட் செஷன் நடந்திருக்கு. எந்த இடத்திலும் நாடாளுமன்றத்தில், அந்த நாடாளுமன்ற மக்களவையில் அல்லது மாநிலங்களவையில் அந்த உறுப்பினர்கள் யாரும் பேசலைங்கிறத தயவு செய்து மறுபடியும் நான் பதிவு செய்யற காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்டுடைய கன்சர்ன் இல்லாம, ஸ்டேட் கவர்மெண்ட் நாலேஜ் இல்லாம இந்த திட்டம் நிறைவேறல. ஏன்னு கேட்டீங்கன்னா, மாநில அரசாங்கத்தினுடைய தலைமை கன்சர்ன் கேட்டாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன கன்சர்ன் கேட்டாங்க? ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன நாலேஜ் கேட்டாங்க? எந்த அப்ரூவல் கேட்டாங்க? முதலமைச்சர்கிட்ட தான் சொல்லணும்னு அவசியம் இல்ல. இன்னொரு விஷயமும் கேட்டுக்கிடுங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஒரு தனித்தனியா ஒரு சட்டம் நிறைவேற்றினாங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு கான்ஃபிளிக்ட் வந்தா சென்ட்ரல் கவர்மெண்டுடைய ஆக்ட் தான் பிரிவேல் ஆகும். இல்ல, நீங்க கன்கரண்ட் லிஸ்ட பத்தி விளக்கம் சொல்றீங்க, கன்கரண்ட் லிஸ்ட பத்தி விளக்கம் சொல்றீங்க. ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட் இதுக்கு ஒரு என்ஓசி கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் அண்ணாமலை சொல்லி இருக்கலாமே, ஸ்டேட் கவர்மெண்ட் இதுக்கு ஒரு என்ஓசி கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. எந்த அறிக்கை இன்னைக்கு வரைக்கும் அண்ணாமலை கொடுக்கலையே. ஒரே ஒரு விஷயம் கேளுங்க, மைன்ஸ் எல்லாமே மத்திய அரசாங்கத்தினுடைய நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கிறது. மத்திய அரசு, அதாவது ரேர் மைன்ஸ், அதாவது நீங்க இப்போ இன்னொரு ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். எந்த திட்டம் வந்தாலும் அதுக்கு குறுக்கீடு செய்வது, எந்த திட்டம் வந்தாலும் அதுக்கு ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, மீத்தேன், தஞ்சாவூர் பகுதியில மீத்தேன் எரிவாயு திட்டம் வரும்போது அதுக்கு அனுமதி கொடுத்ததே அன்றைய துணை முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். அதுக்கு பிறகு மக்கள் மத்தியில் அது ஒரு பெரிய போராட்டமாக வடிவம் எடுத்த பிறகு அவர் அதிலிருந்து அந்த பொறுப்புல இருந்து நழுவிக்கிட்டாரு. அதனால இவங்களுக்கு என்ன கேட்டீங்கன்னா சார், மாநில நலன் மீது அக்கறை இல்லை. இப்ப இந்த விஷயம் ஏன் நடக்குன்னு சொன்னா, இந்த டங்ஸ்டன் பிரச்சனையை ஏன் முதலமைச்சர் அவர்களும் திமுகவும் கையில எடுத்திருக்காங்கன்னு சொன்னா, மற்ற பிரச்சனைகள்ல இருந்து கவனத்தை திசை திருப்பணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை அந்த பகுதிகளில், கள்ளக்குறிச்சி இந்த பகுதிகளில் நடந்த மழை வெள்ளத்தால் ஏற்பட்ட சேதத்துல நிவாரணம், உரிய நிவாரணம். நீங்க மழை நிவாரணம் பிரச்சனை பத்தி பேசுறீங்க. நான் இந்த இஷ்யூல ஒரு விஷயம் சொல்லிடுறேன்.
மக்களுக்கான இது பிரச்சனை அப்படின்னு தெரியும். விவசாயிகள் களத்தில் இறங்கி போராடுறாங்கன்னு தெரியும். பாஜகவுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் மிக நன்றாகவே தெரியும். அன்னூர்ல சிப்காட்டுக்காக நிலை எடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த 3781 ஏக்கர்ல ஒரு பிடி மண்ணை கூட எடுக்க அனுமதிக்க மாட்டோம்னு முதல்ல நின்றது அண்ணாமலை விவசாயிகளுக்காக. இங்கேயும் முதல்ல அண்ணாமலை தானே நின்றுக்கணும். நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டீங்கன்னா, இந்த பிரச்சனையை விஸ்வரூபமாக மக்கள் மத்தியில ஒரு பெரிய அளவுல கொந்தளிப்பை ஏற்படுத்துறது யாருன்னா திமுக கூட்டணி கட்சிகள். இன்னும் சொல்ல போனீங்கன்னா கம்யூனிஸ்டுகள் இன்னும் வந்து பெரிய அளவுல ரியாக்ட் பண்ணல, திருமாவளவன் ரியாக்ட் பண்ணல, காங்கிரஸ் ரியாக்ட் பண்ணல, திமுக மட்டுமே இதுல பெருசா காமிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாநில அரசாங்கத்தினுடைய மற்ற இடங்களில் நடந்த நிர்வாக தோல்வியில் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு அல்லது மடைமாற்றம், இந்த பிரச்சனையை மடைமாற்றம் செய்யறதுக்காக இன்னைக்கு நாடாளுமன்றத்துல தனி தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. நான் இன்னும் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இதே தனி தீர்மானத்தை நாடாளுமன்றத்துல கொண்டு வந்த உரிமை பிரச்சனைய நீங்க அதாவது பிரைவேட் மெம்பர் பில்லுன்னே இருக்கு. எத்தனையோ பில்லு வந்து அதாவது நாடாளுமன்றத்துல பிரைவேட் மெம்பர் பில்லு வந்து லோக்சபாலையோ ராஜ்யசபாலையோ திமுக இதுவரை செல்வம் சார் சட்டப்பேரவையில கேட்கும் போது மரியாதைக்குரிய நயனா நாகேந்திரன் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு வேண்டுமா வேண்டாமா எஸ் ஆர் நோ அப்படின்னா அவங்க எதுவுமே சொல்லல. இல்ல நாங்க மன்னிக்கணும். நீங்க சட்டமன்ற பதிவிலே பாருங்க, நடவடிக்கைகளை பாருங்க. நாங்கள் மக்கள் விரோத செயலில் ஈடுபட மாட்டோம். மத்திய அரசாங்கம் மக்கள் விரும்புகிற விரும்புகிற வகையில செயல்படும் தான் சொன்னாங்க. நாங்க வந்து இன்னொரு விஷயமும் மன்னிக்கிறோம், தொடர்ந்து பேசுவோம். தூத்துக்குடி செல்வம், டங்ஸ்டன் விவகாரம் காக்கப்படுமா மாநில உரிமை? ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பவர் பாலிடிக்ஸ் நிகழ்ச்சியில சந்திக்கலாம். உங்கள் நியூஸ் 7 தமிழின் புதிய பரிணாமம். டிஜிட்டல் யுகத்தில் சமூக வலைதளங்களில் முன்னணி ஊடகமாக முத்திரை பதித்துக் கொண்டிருக்கும் உங்கள் நியூஸ் 7 தமிழ் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர்சாட், எக்ஸ் போன்ற தளங்களை தொடர்ந்து தனித்துவத்துடன் செய்திகளை விரைவாக வழங்க வாட்ஸ்அப் சேனலாக உங்கள் உள்ளங்கையில் உண்மை செய்திகளை உடனுக்குடன் பெற வாட்ஸ்அப்பில் பின்தொடருங்கள். நாளுக்கு நாள் தீவிரமடையும் செய்தி என்ன? திமுக பொறுத்த வரைக்கும் அரசின் பொறுப்பில் இருக்கிறது அவங்க வந்து ஆதிவாசி இடத்துல வந்து கருத்தை சொல்லுவதற்கு உரிமை இருக்கிறது. எந்த கட்சியை வேணாலும் விமர்சிக்கலாம், பேசியது தவறில்லை, உள்நோக்கத்தோடு விமர்சிக்கிறார்கள் சொல்ல வரீங்க. இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் நேத்துக்கு அப்புறம் அரசு ஏன் எடுத்திருக்காங்க? 2019 தேர்தலில் இருந்த கட்சிகள்லாம் இன்னைக்கு NDAவில் இல்ல. நம்பிக்கை உருவாக்கணுங்கிறதா எல்லாருடைய கேள்வி. நேரம் தினமும் இரவு 7 மணிக்கு. நேயர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நாளின் உதயம் முதல் அஸ்தமனம் வரை அனைத்து நிகழ்வுகளையும் குறுஞ்செய்திகளாக, வீட்டு வாசல் முதல் விண்மின் மண்டலம் வரை அலசும் அரிய செய்திகள், 24 மணி நேரத்தின் முக்கிய பவர் பாலிடிக்ஸ் தொடர்கிறது. டங்ஸ்டன் விவகாரம் காக்கப்படுமா? தமிழக மாநில உரிமை இசாந்தவாதம் தான் சென்று கொண்டிருக்கிறது. தூத்துக்குடி செல்வம் சார், நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க பாஜக இதற்காக கடுமையான எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. வலிமையான எதிர்ப்பாக மாறுமா? கிஷன்குமார் ரெட்டியை சந்திக்க போகிறார்கள், என்ன நடக்க போகும்? இதுல என்ன அரசியல் இல்ல, மாநில மக்களுடைய எண்ணங்களை எல்லாம் சுமந்து கொண்டு மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் மத்திய அரசாங்கத்தினுடைய துறை அமைச்சரை சந்திக்க போறாங்க. அதனால ஒரு நல்ல பதிலோடு வருவார்கள் என்று நாங்களும் நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். அதனால இன்னொரு செய்தி சொல்லிடுறேன். தம்பி சகோதரர் மதிவாணன் அவர்கள் ஒரு செய்தி சொன்னாங்க. மாநில உரிமைகளை நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம். எங்களுக்கு மாநில உரிமையா அரசாங்கமானு கேட்டா மாநில உரிமை தான் முக்கியம். ரொம்ப லாபகமாக பேசினார். ஒரு செய்தி, டெல்லியில மாநில உரிமை சட்டங்கள் எல்லாம், டெல்லி மாநில உரிமை சட்டம் பறிக்கப்பட்டதெல்லாம் சொன்னார். டெல்லி வந்து முதல்ல இவரு தம்பி மதிவாணன் அவர்கள் தெரிஞ்சே மறுக்கிறார் என்று நான் நம்புகிறேன். அதாவது டெல்லி வந்து ஒரு யூனியன் டெரிட்டரி, நாட் எ ஸ்டேட். அதை முதல்ல அவர் புரிஞ்சுக்கிடணும். அதாவது யூனியன் டெரிட்டரிங்கிற போது
மாநில ஆளுநர் இது வேற டைவர்ஷன். நம்ம டெல்லிக்கான தனித்துவமான விவாதங்கள் அதுக்கு போய்க்கலாம். நம்ம டங்ஸ்டன்ல வந்துடலாம். ஏன்னா இதுல பேசுறதுக்கே நிறைய இருக்கு. இல்ல சகோதரர், நீங்க ஒரு மூத்த நெறியாளர், அவர் அனுமதிச்சுட்டதுனால மாநில அரசாங்கத்திற்கு ஒரு பார்வையும் மத்திய அரசாங்கத்தின் மீது ஒரு பார்வையும் இருப்பதாக உங்கள் மீது ஒரு பழிச்சொல் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் பதில் சொல்றேன். உங்களுக்காக தான் சொல்றேன். அதனால நீங்க மாநில அரசாங்கத்திற்கு ஆதரவாக இருப்பதாக ஒரு பார்வையாளர்கள் மத்தியில் ஒரு தோற்றம் வந்துடக்கூடாது. அதனாலதான் நான் சொல்றேன். டெல்லி மாநில உரிமை பறிப்பு என்பது என்று டெல்லி ஸ்டேட் கிடையாது, டெரிட்டரி. மத்திய அரசாங்கத்தினுடைய நேரடி ஆளுகை அதிகாரத்தில் உள்ளது. அதனால அது தெரியாம சொல்ல வேண்டாம். இன்னொன்னு கேட்டீங்கன்னா, இப்போ டங்ஸ்டன் பிரச்சனையில நிச்சயமாக ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும்ங்கிறது விட்டுருங்க. நீங்க நம்புங்க, நானும் நம்புறேன், மக்களும் நம்பட்டும், நம்புவார்கள். இதுல தனி தீர்மானம், முதலமைச்சர் அவர்கள் தனி தீர்மானம் கொண்டு வர வேண்டிய நெருக்கடி 2 நாள் மட்டும். அசம்பிளி இந்த வருஷம் 19 நாள் தான் நடந்திருக்கு சார், வெறும் 19 நாள். அதுல ஒரு ஸ்பெஷல் செஷனா நடத்தி 2 நாள் நடத்திருக்காங்க. 2 நாள் நடத்தி டங்ஸ்டன் தீர்மானத்துக்கு தனி தீர்மானம் கொண்டு வரணுங்கிறதுக்காகவே நடத்துற மாதிரி. ஏன்னு கேட்டா, இன்றைக்கு நாட்டில் மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்கிறது. விலைவாசி ஏற்றம் கடுமையாக இருக்கிறது மாநிலத்துல. பஸ் கட்டண உயர்வு, இன்னும் சொல்ல போனா போக்குவரத்து துறையில மிகப்பெரிய அளவில போக்குவரத்து துறை நஷ்டத்துல இறங்குறது, ஓடிக்கிட்டு இருக்கு. 41,000 கோடி ரூபாய் திரு மதிவாணன் அவர்கள் மத்திய அரசுடைய பிரச்சனைகளை பட்டியலிடுறாரு. நீங்க மாநில அரசுடைய ஆட்சி முறை பிரச்சனைகளை பட்டியலிடுறீங்க. இல்ல, ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. எதற்கு சரியாக குரல் கொடுக்க வேண்டுமோ அதுல ஒரு அரசியல் செய்து கொள்ளலாம். இல்ல சார், நான் அதுக்கு இல்ல, நான் எதை குற்றம் சொல்லணுங்கிறதுக்காக மட்டும் நான் பேசல. நான் என்ன சொல்றேன்னா, இப்பொழுது சமீபத்துல ஒரு வார காலத்திற்கு முன்னால கடலூர் அந்த பகுதியில பெஞ்சல் புயல் காரணமாக ஏற்பட்ட மிகப்பெரிய சேதங்கள் கொண்டு வர முடியாது சார். இஷ்யூல நீங்க அதை டைவர்ட் பண்றதுக்கு இது அப்படிங்கறத தூத்துக்குடி ஏற்றுக்கொள்ள முடியும். நான் அதுக்குள்ள வரல. ஏன்னு கேட்டா, தனி தீர்மானம் கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன வந்தது? நீங்க 2 நாள் மட்டும் சட்டமன்றத்தை கூட்டி தனி தீர்மானம் கொண்டு வந்து மக்கள் மத்தியில திமுக என்னவோ மாநில உரிமைகளுடைய ஒட்டுமொத்த குத்தகைதாரரை போல மக்களிடத்துல ஒரு பொய் முகத்தை காண்பிப்பதற்காக இவர்கள் நடத்துகிற நாடகமோ தவிர, இவர்களுக்கு உண்மையிலே மாநில நலன் அக்கறை இருக்குமானால் திமுகவினுடைய கடந்த கால வரலாறுகள் எதிலேயும் மாநில உரிமையை இவர்கள் காப்பாற்றியதே கிடையாது. தூத்துக்குடி சார், நான் பேசிட்டு வந்துடுறேன். மதிவாணன் சார், உங்கள்கிட்ட கடந்த சுற்றுல கேட்டதுதான், இவ்வளவு ஒரு விவாத பொருள் ஆக்குறது பாஜகவா திமுகவா? இதுல யார் அரசியல் செய்யறாங்க சார்? நான் சொல்ற அர்த்தம் என்னன்னா, அரசியல் யார் செய்யறா அப்படின்னா, நீங்க ஒரு சட்டத்தை கொண்டு வரீங்க சார். எப்போ கொண்டு வந்தாங்க? ஒரு நிமிஷம், நீங்க எப்போ கொண்டு வந்தாங்கன்னு நீங்க பேச ஆரம்பிக்கும் போதே செல்வ சார் நீங்க அனுமதிக்கிறீங்க விஷயம் உங்களுக்கு புரியும். நீங்க உடனே கேள்வி கேட்கணும் அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா பதில் சொல்ல முடியாது. தெளிவான சொல்லிடுங்க. முதல்ல அது என்ன, ஒரு சட்டம் கொண்டு வராங்க, கொண்டு வந்த சட்டம் வேண்டான்னு சொல்றோம், விட்டுற வேண்டியதானே, முடிஞ்சு போச்சு. இவ்வளவுதான், ஒரு லைன். இந்த விவாதமே தேவையில்லை. நீங்களும் 1 மணி நேரம் உட்காந்து பேச வேண்டாம், நானும் 1 மணி நேரம் உட்காந்து பேச வேண்டாம், வேலை முடிஞ்சு போச்சு. இவ்வளவுதான் அதோட அர்த்தமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். சகோதரர் சொன்னார் இல்ல, தனி தீர்மானம் கொண்டு வந்து என்ன செய்ய போறாரு அப்படின்னு கேட்டாரு. ஏன்னா இப்ப எனக்கு உங்களுக்கு நீங்களும் கேள்வி, உங்களுக்கும் பதில் சொல்லணும், செல்வனுக்கும் பதில் சொல்லணும். அப்போ தனி தீர்மானம் கொண்டு வந்து என்ன செய்ய போறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது, அப்போ தனி தீர்மானத்துக்கு மரியாதை இல்லை, சட்டமன்றத்துக்கு மரியாதை இல்லை. நீங்க எப்படி நாடாளுமன்றத்தை நடத்துறீங்களோ அதே மாதிரி நாங்களும் நடத்தணும் நீங்க எதிர்பார்க்கறீங்களா? எல்லாரையும் வெளியே அனுப்பிச்சுட்டு நாங்க பாட்டு எங்க இஷ்டத்துக்கு சட்ட தீர்மானத்தை கொண்டு வரணும், இல்ல தனி தீர்மானம் கொண்டு வரணும், நாங்க பாட்டு நடத்தணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ நாங்க ஜனநாயகின் அடிப்படையில் நீங்க ஜனநாயகத்தின் அடிப்படையில் தமிழ்நாடு சட்டப்பேரவையில நீங்க இதுக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வரும்போது விவாதம் நடத்தினீங்களா? தீர்மானம் கொண்டு வந்த பிறகு விவாதம் வந்துச்சா? நிறைவேற்றிய பிறகு தானே எதிர்கட்சியினுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேச ஆரம்பிக்கிறாரு. அதுதான் நான் சொல்றேன், தீர்மானம் கொண்டு வந்தாதான் சார் பேசவே முடியும், முன்னாடி பேச முடியாது. நிறைவேற்றிய பிறகு தீர்மானத்தை நிறைவேற்றிய பிறகு இல்ல, முதலமைச்சர் கொண்டு வர தீர்மானத்துக்கு ஒரு சட்டமன்ற நிகழ்வுகள் இருக்குல்ல, அது ஒரு ப்ரொசீஜர், இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து அதை நிறைவேற்றிட்டு விவாதம் பண்றது ஒரு வகை. விவாதத்தை கொண்டு வந்து அதை அதுக்கப்புறம்
நிறைவேற்றுறது ஒரு வகை. இது வந்து முதல் வகையை சார்ந்தது. முதல்ல தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றிட்டு அதுக்கப்புறம் அது சம்பந்தமா பேசுறது. ஏன்னா மாற்று கருத்து இருக்காதுன்ற அடிப்படையில் செய்ய வேண்டிய விஷயம். சகோதரர் பேசும்போது என்னன்னா, அவர் இந்த டெல்லி மாநிலம் பற்றி பேசும்போது அவர் என்ன சொல்றாரு, அது ஒரு யூனியன் டெரிட்டரி அப்படின்னு சொல்றாரு, யூனியன் பிரதேசம் அப்படின்னு அவர் சொல்றாருன்னா, இங்க எல்லா மாநிலங்களுக்கும் உரிமை இருக்குன்னு நாங்க சொல்றோம். அவர் அர்த்தமே புரியாம என்ன சொல்றாருன்னா, அது யூனியன் பிரதேசம் அப்படின்ற மாதிரி அதை பிரிச்சு எடுத்துன்னு போறாரு. அங்கேயும் மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. அங்க தேர்ந்தெடுக்கிற அந்த மக்களுக்கான முடிவை ஒரு முதலமைச்சர் சட்டமன்றத்தில் சொல்றாரு. அப்ப அதற்கான முடிவு என்னன்னு தான் பேசுறோமே இந்த இடத்துல. அதோட மீனிங் அதுதான். அவர் என்ன அதிகாரம் சம்பந்தமான விஷயம் சார்ந்தது. இது நான் ஒரு பில்லு, ஒரு சுரங்கம் சார்ந்த விஷயம் இல்ல சார். நீங்க நீங்க ஒரு ஒன்றிய அரசு சார். அவங்க ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஆள வேண்டிய இடத்துல அவங்க இருக்காங்க. அவங்க இந்த மாதிரி இந்தியாவில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் யாரு காரணம் பேசிதான் ஆகணும். நீங்க ஏன் ஒரு விஷயத்தை வந்து கடந்து மத்த விஷயத்தை ஏன் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? எனக்கு அதுவே ஒரு விஷயம். இன்னைக்கு எதுல நம்ம விவாதம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த நீங்க இத மட்டுமே பேசணும். நான் அவரோட ட்ராக் ரிப்போர்ட் எடுக்கணுமா இல்லையா? அவர் யாருன்னு, அவர் என்னென்ன பண்ணிருக்காருன்னு பேசணுமா இல்லையா? பேசாம நேரடியா எப்படி சொல்ல முடியும் எந்த ஒரு விஷயத்தையும்? நீங்க டங்ஸ்டன் பத்தி பேசும்போது அந்த சுரங்கத்தை பத்தி பேசணும் அப்படின்னு சொன்னா, இதுக்கு முன்னாடி அவங்க என்னென்னலாம் பண்ணிருக்காங்க, இந்தியாவில் எந்தெந்த மாநிலத்துல அவங்க வந்து மாநில உரிமையை பறிச்சிருக்காங்க, கேட்கிறேன்னா இந்த பில் கடந்து வந்த ட்ராக் ரிப்போர்ட் சொன்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். பிரச்சனை வருது, பிரச்சனை வந்து முதலமைச்சர் காதுக்கு வந்தவன முதலமைச்சர் அதை உடனடியா நிறுத்தணும்னு எதிர்பார்க்கிறாரு. தான் மட்டும் பேசினா பத்தாதுன்ட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய குரலா அதை ஒழிக்கணும்ன்றதுக்காக தான் சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வர்றது. தனிப்பட்ட முறையில் நான் ஒரு கடிதம் எழுதிட்டு போனேன்றது வேற ஒரு கருத்து. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் அதை எதிர்க்கிறாங்கன்னா யார் அதை முடிவு எடுக்கிறது? இறுதி முடிவு சட்டமன்றம் தான் எடுக்கணும். அதுக்காக தானே தீர்மானத்தை நிறைவேற்றுறது. அது ஏன் எப்படி வந்ததுன்னு சொன்னா, அதுக்கு நான் எப்படி உங்களுக்கு விளக்கத்தை வச்சு புரிய வைக்கிறது எனக்கு தெரியல. இது வெளிப்படையா தெரியுது சார், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களை எதிர்க்கிறாங்கன்னு சொல்லிட்டு. சார், ஆதரிச்சு பேசின அதிமுக இன்னைக்கு என்ன சார் பேசுறாங்க? இவ்வளவுதான் சார். அது வந்து எப்படி யாரால வர வச்சுது? அதிமுக அந்த அழுத்தத்தை கொடுத்தது யாரு? திமுக தானே, தலைவர் தளபதி தானே. அதுதான் நீங்க உணரலன்னு சொல்ல வர அந்த விஷயத்துல. அப்போ ஒரு விஷயத்தை நீங்க செய்யறீங்க. நீங்க வேளாண் சட்டங்கள் முதல்ல கொண்டு வந்தார்ல, உதாரணத்துக்கு சொல்ல வர, போராட்டங்கள் பண்ணாங்க, எல்லாம் செஞ்சாங்க. இதே மோடி ஒரு நாள் திடீர்னு வந்து என்ன சொன்னார்னா, வேளாண் சட்டம்லாம் நான் திரும்ப பெறேன்னு சொன்னாரா இல்லையா? அப்போ மக்கள் கொடுத்த அழுத்தத்தில் வந்து அவர் திரும்ப பெற்றாரா இல்லையா? ஸோ இறுதி முடிவுன்றது இங்கே மக்கள் தானே, இறுதியாக வந்து மக்கள் தான். அதில் வந்து மோடி அவர்கள் உணர்வார், இல்லை செல்வன் உணர்வாருன்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்னைக்கு வந்து இந்த மக்களுடைய ஒட்டுமொத்த குரலாக சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்புகிறோம். அதுக்கு அவங்க செய்தி சேர்ப்பாங்கன்னு நம்புகிறோம். அப்படி இல்லை அதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவோ அது நிச்சயமாக திமுக செய்யும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அவர் இன்னும் பேசும்போது என்ன சொன்னார்னா, நிர்வாக திறனை மறைக்கிறதுக்காக அவங்க இதெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார். நிர்வாக திறமையின்மைன்றது வந்து அவர் உணராமல் எதை பேசுகிறாருன்னா, இந்த மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் விலைவாசி உயர்வை பற்றி அவர் பேசணும், வேலையில்லா திண்டாட்டத்தை பற்றி பேசணும், இந்த நாட்டோட எல்லைகளை பற்றி பேசணும், இந்த நாட்டோட ரூபா மதிப்பை பற்றி பேசணும், இந்த நாட்டில் இருக்கிற மணிப்பூர். கனிமொழி அவர்கள், நான் கேள்வி கேட்கலாமா சார்? கனிமொழி அவர்கள் நாடாளுமன்ற மக்களவையில் திமுக தொடர்ந்து இதற்கு எதிர்த்து கொண்டே இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. தொடர்ந்து எதிர்த்துக்கொண்டே இருந்தது அப்படின்னாங்க. அது என்னென்ன வடிவங்கள்ல அப்படிங்கிறத தெளிவுபடுத்திடலாம். இப்போ தொடர்ந்து எதிர்த்து கொண்டே இருந்ததுன்னா, இப்ப கடிதம் எழுதியிருக்குமா இல்லையா? அண்ணன் துரைமுருகன் அந்த சட்டமன்றத்தில் சொன்னாரா இல்லையா? அதுதானே வழிமுறைகள். இதெல்லாம் நான் திரும்ப சொல்றேன். 4 நாளா நீங்களும் விவாதம் பண்ணிட்டீங்க, நாங்களும் இதை பத்தி பேசிட்டோம். சட்டமன்றத்தில் இதை பத்தி துரைமுருகன் அண்ணன் பேசிட்டாரு, முதலமைச்சர் பேசிட்டாரு. திரும்ப நீங்க எங்காவது நிக்கிறீங்க. நான் கோபாலகிருஷ்ணனுக்கு என்ன எனக்கு கோபாலகிருஷ்ணன் திரும்ப இதுல என்னென்னலாம் வழிமுறை நடந்ததுன்னா, சட்டமன்றத்தில் பதிவு பண்ணதுக்கு அப்புறம் அண்ணாமலை இருக்காரு, அவரு அமைச்சர் சொல்ல போறாரு, அதன் மூலமா ஏதாவது கிடைக்கும். அண்ணாமலையே சொல்றாருன்னு சொல்றீங்கல்ல. இப்ப நான் திரும்பி கேள்வி கேட்டா நீங்க அங்க போவாதீங்கன்னு சொல்லுவீங்க, பரவாயில்லையா? சொல்லுங்க. இந்த பெருமழை வெள்ளத்துக்கு எவ்வளவு நிதி வாங்கி கொடுத்தாரு அண்ணாமலை? இந்த மாநிலத்துடைய மாநில தலைவர் தானே, பிஜேபிக்கு எவ்வளவு நிதி வாங்கி கொடுத்தாரு? தமிழ்நாடு முதலமைச்சர் எவ்வளவு கேட்டிருக்காங்க சொல்லுங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் எவ்வளவு நிதி கேட்டிருக்காங்க? முதல் கட்டமா 2000 கோடி நிதி கொடுன்னு கேட்டதுக்கு என்ன பதில் சொன்னாங்க? இல்ல இந்த மழைக்கு சார், நான் திரும்பி சொல்றேன், தெளிவா தான் நானும் கேட்கிறேன். மொத்தமா கணக்கு போட்டு அதுக்கு அடுத்த விஷயத்துக்கு நான் வரேன். முதல் தவணையா 2000 கோடி கேட்டதுக்கு எவ்வளவு கொடுத்தாங்க? அண்ணாமலை எவ்வளவு வாங்கி கொடுத்தாரு சொல்லுங்க நீங்க. சரி, கடந்த முறை 35,000 கோடி மழைக்கு கேட்கும்போது எவ்வளவு வாங்கி கொடுத்தாரு? எவ்வளவு கொடுத்தாங்க? பதில் சொல்லுங்க.
நீங்க மக்கள் பிரச்சனைக்காக அரசியல் பண்ணணும்னு நினைச்சா பரவாயில்ல, நீங்க தங்களுடைய இருப்பை காட்டணுன்றதுக்காக அரசியல் பண்றீங்களே தவிர மக்களுக்காக சரி, அரசியல் வந்துடுறேன். பண்ணல. தூத்துக்குடி செல்வம் சார், மக்கள் பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னு சொன்னால் பாஜக எவ்வளவு விஷயங்கள் செய்திருக்கலாம். ஆனா அரசியல் செய்ய வேண்டுமே அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அண்ணாமலை இப்பவும் துறை சார்ந்த அமைச்சரை பார்க்க செல்கிறார் அப்படின்னு மதிவாணன் சொல்றாரு. இந்த காலத்துல முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் சொல்றது ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு சொல்றேன். எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்யாம அவியலா செய்வாங்கன்னு சொன்னது நான் இல்ல, இன்றைய முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவரா இருக்கும்போது சொன்னது. அதை விட்டுருங்க. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ சகோதரர் மதிவாணன் சொன்னாரு 10 மாத காலத்திற்கு பிறகு இந்த ஒப்பந்தம் சுரங்க ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்ட 10 மாத காலத்திற்கு பிறகுதான் முதலமைச்சர் கவனத்திற்கு வந்திருக்கிறது என்று நண்பர் மதிவாணன் ஒத்துக்கொள்கிறார். கடித போக்குவரத்து செல்வண்ண, நீங்க இந்த இஷ்யூ திருப்ப கூடாது. நான் சொல்ற ஒரே விஷயம், முதல்ல அதிகாரிகள் சம்பந்தப்பட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் துறை அமைச்சர் சம்பந்தப்படுறாங்க, அதுக்கப்புறம் முதலமைச்சர் வருவாங்க. உங்களை மாதிரி எது கேட்டாலும் எது நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும், நல்லது செஞ்சா மோடி செஞ்சாரு, கெட்டது செஞ்சா அது முதலமைச்சர் செஞ்சாரு, அவங்க மேல பதிவு போறாங்க. நாங்க இல்ல, நான் சொன்ன மீனிங்க நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. அதான் உங்களுக்கு பிரச்சனை. நான் தெளிவா சொல்றேன் செல்வண்ண, தெளிவா தான் சொல்றேன். இது சம்பந்தமா முறையா யார் செய்யணும்ன்றத ஒவ்வொரு படியா நாங்க செஞ்சிருக்கோம் சொல்றேன். நீங்க 10 மாசம் கழிச்சு முதலமைச்சர் காதுக்கு வந்தா என்ன அர்த்தம் இது? இன்னொன்னு கேளுங்க, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, அமைச்சரவையினுடைய ஒட்டுமொத்த அமைச்சரவைக்கும் தலைவர் யாருன்னு கேட்டா முதலமைச்சர். முதலமைச்சருக்கு தெரியாம ஒரு சின்ன பேப்பர் கூட மூவ் ஆக கூடாது. அப்படி ஆச்சுன்னு சொன்னா தவறான ஒரு கடித போக்குவரத்தோ தவறான தகவலோ வந்தா, என்ன தவறான கடித போக்குவரத்து நடந்ததுன்னா, இல்ல என்ன தவறான கடித போக்குவரத்து நடந்தது சொல்லுங்க. இல்ல சொல்லுங்க, என்ன தவறான கடித போக்குவரத்து நடந்ததுன்னு சொல்லுங்க. நான் சொல்ற மீனிங் வேற, நீங்க சொல்ற மீனிங் வேற. இல்ல நான் சொல்றது கேளுங்க, என்ன தவறான கடித போக்குவரத்து நடந்ததுன்னு கேள்வி. நான் சொன்னது ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போகணும். அதுதான் நிர்வாகம். நிர்வாகத்தை தன்னகத்தே கொள்ள முடியாது. முதல்ல அதாவது விஷயம் என்னன்னா, முதலமைச்சர் 10 மாத காலம் கடித போக்குவரத்து நடந்திருக்கிறது. சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு விட்டது. டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டு விட்டது. அதற்கான ஒரு ஹிந்துஸ்தான் சிங் என்கிற ஒரு நிறுவனம் அடையாளம் காணப்பட்டு விட்டது. இதெல்லாம் தெரிந்த பிறகும் வேற பேர்ல கொடுக்குறேன்னு சொல்லுங்க, நேரடியா ஒத்துக்குங்க. கார்பரேட்டுக்காக தான் நாங்க ஆட்சி செய்யறோம் ஒத்துக்குங்க. தப்பு செஞ்சத திருத்த மாட்டேன்னு ஒத்துக்குங்க. மதிவாணன், ஒண்ணு நீங்க பேசுங்க இல்ல நான் பேசுறேன். நான் ஒரே தப்பா பேசும்போது குறிக்க சரியா பேசுங்க, நான் அமைதியா இருக்கேன். கடந்து சொல்லிட்டு நீங்க பேசுறீங்க, அமைதியா இருந்தல்ல. நீங்க தப்பா பேசும்போது நான் குறுக்கிட்டு தான் ஆகணும். சரியா போகாது. அதனால சொல்றேன், உங்க நேரம் வரும்போது பேசுங்க. 10 மாத காலம் இந்த அதாவது டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு அனுமதி கொடுத்து அந்த நிறுவனம் தகுதியான நிறுவனம் அடையாளம் காணப்படுகிற வரை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம், ஒட்டுமொத்த அரசாங்கம் மௌனமாக இருந்தது என்று சொன்னால் முதலமைச்சருக்கும் கடித போக்குவரத்து அமைதியாக இருந்தது அப்படின்னு எடுத்துக்கொள்ள முடியுமா? செல்வன, ஒரு சின்ன ஒரு கிரிக்கெட் நீங்க இந்த 10 மாதம்ன்றது திரும்ப சொல்ற 10 மாதம் ஒரு நிமிஷம் நீங்க சொன்னீங்கன்னா பதில் சொல்ற. 10 மாதம்ன்றது நீங்க செய்யற ஒரு செயலுக்கு எதிர்வினை ஆற்றாம அமைதியா இருந்தாங்களா? இதுதான் கேள்வி. அமைச்சர் கடித போக்குவரத்து இருக்குன்னு சட்டசபையில சொன்னாரா இல்லையா? தெளிவா கேக்குறேன்னா புரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்லுங்க. கருத்தை உள்வாங்கி பதில் சொல்லுங்க. மதிவாணன், ஒண்ணு முதலமைச்சர் சொல்றாரு, நான் இருக்கிற வரை இந்த திட்டத்தை அனுமதிக்க மாட்டேன். சரி, இன்னொன்னு, அப்படி ஒருவேளை இந்த திட்டம் வந்துவிட்டால் நான் முதலமைச்சராக இருக்க மாட்டேன் முதலமைச்சர் சொல்றாரு. நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் சார், இந்த சிரமம் எல்லாம் உங்களுக்கு இருக்காது. 2026 மக்கள் உங்களை நிராகரித்து உங்களை ஓரமா உட்கார வச்சிருவாங்க. அதனால நீங்க எந்த அவசரமும் பட வேண்டாம். சார், அண்ணாமலை அவர்கள்
இப்போ எடுக்கக்கூடிய அந்த முன்னேற்பாடுகளை இதுக்கு முன்னாடியே எடுத்திருக்கலாமே. மக்கள் பிரச்சனையும் தெரியுது, விவசாயிகள் பிரச்சனையும் தெரியுது. சட்டப்பேரவையில தீர்மானம் கொண்டு வருவது வரைக்கும் அண்ணாமலை ஏன் வெயிட் பண்ணாரு? ஒண்ணு, இந்த பிரச்சனை இதை மக்களை தூண்டிவிட்டு மக்கள் பிரச்சனையாக இப்ப மாற்றியது. இப்ப 1 மாத காலமாகத்தான் இந்த பிரச்சனை ஜங்ஷன் துறைமுகம் ஒரு மாத காலமா தான் நடக்கு. அதனால ஏற்கனவே எங்களுடைய மாநில தலைவர் ஒரு 3-4 மாத காலம் லண்டன்ல அவர் உயர் படிப்புக்காக போயிருந்தார், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதனால அவர் வந்து களத்துக்கு வந்த பிறகு இதனுடைய வேகத்தை மக்களிடத்தில் இருக்கிற வேகத்தை அல்லது மக்களிடத்தில் புகுத்தப்பட்டிருக்கிற எதிர்ப்புணர்வை புரிந்து கொண்டு இன்றைக்கு அவர் டெல்லிக்கு சென்றிருக்கிறார். டெல்லியில எங்களுடைய மாநில அமைச்சர், தமிழ்நாட்டில இருக்கிற மத்திய அமைச்சர் மரியாதைக்குரிய எல்முருகன் அவர்களும் எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் அது துறை சார்ந்த அமைச்சரை சந்தித்து முறையாக கோரிக்கை எங்கள் கட்சியின் சார்பிலே, பாரதிய ஜனதா கட்சியின் சார்பிலே கோரிக்கை வைக்கிறார்கள். ஒரு நல்ல தீர்வு வரும் என்று நம்புவோம். அதே நேரத்துல இதை ஒரு விவாத பொருளாக்கி தொலைக்காட்சி விவாதங்களிலே விவாதமாக்கி நான் கேட்கிறேன். அண்ணாமலை அவர்கள் பிரசன்ஸ் தமிழ்நாட்டுல இல்ல, ஒத்துக்கலாம். ஆனால் பாரதிய ஜனதா அப்படிங்கிற கட்சியினுடைய பிரசன்ஸ் இங்க இருந்துச்சு. அவர்கள் இந்த அரிக்காப்பட்டியில டங்ஸ்டன் எடுப்பது தொடர்பாக அந்த மக்களோடு என்ன குரல் கொடுத்தாங்க? அதாவது ஒரு விஷயம் சார், இந்த பிரச்சனை மக்கள் போராட்ட வடிவமாக மாற்றியது எப்படின்னா 1 மாசம் தான் ஆச்சு. இப்ப 1 மாசமா தான் நடக்குது. அதுவரையும் வேற பிரச்சனைகள்ல போயிட்டு இருந்தாங்க. இப்ப இத திமுக திட்டமிட்டு இது மக்கள் பிரச்சனை ஆக்கி வேற பிரச்சனைகள் எல்லாம் விட்டுட்டாங்க. இப்ப வேற கள்ளக்குறிச்சி பிரச்சனை முடிஞ்சு போச்சு, தென்பண்ணை ஆற்று பிரச்சனை முடிஞ்சு போச்சு, வேற வெள்ள சேதத்துல மக்கள் அந்த அரசாங்கத்தினுடைய தோல்வி முடிஞ்சு போச்சு. எல்லாமே டங்ஸ்டன் சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஒரு செய்தி சொல்றேன், எந்த திட்டம் வந்தாலும் எதிர்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா பொருளாதாரம் எப்படி வளரும்? இந்த பிரச்சனை விட்டுருங்க. இந்த டங்ஸ்டன் பிரச்சனையை மாநில அரசு மாநிலத்தினுடைய பொருளாதாரத்தை எப்படி உயர்த்த வேண்டும் அப்படின்னு மாநில அரசுக்கு தெரியும்ல சார்? இல்ல சார், மாநில அரசுக்கு மட்டும் கிடையாது சார். சரி, நான் இன்னொன்னு கேட்டறேன், நேரம் குறைவா இருக்கிறதுனால செல்வத்திற்கு கேட்டறேன். தமிழ்நாடு சட்டப்பேரவையில தனி தீர்மானம் நிறைவேற்றி ஆளுநர் மூலமாக மத்திய அரசுக்கு செல்கிறது, அது ஒரு ரூட். இப்போ பாஜக மாநில தலைவர் நீங்க சொன்ன மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் அவர்களோடு மினிஸ்டரை சந்திக்கிறாரு, கிஷன்குமாரை சந்திக்கிறாங்க. இந்த 2 வடிவத்துல எது வெற்றி பெறும் நினைக்கிறீங்க? டைரக்டா இது ஈஸி அப்ரோச்சா, அமைச்சரை டைரக்டா பாக்குறது? இல்ல, எங்களுக்கு எங்க மாநில தலைவருக்கு கடமை இருக்குல்ல. நான் ஏன்னு கேட்டீங்கன்னா அமைச்சரை பாக்குறதுக்கான தேவைன்னா ஈஸியா அப்ரோச் பண்ணிடலாம், டைரக்டா சென்ட்ரல் மினிஸ்டர் மூலமா அதை ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படிங்கிற வழிமுறையா? இல்ல, மத்திய அரசாங்கத்திடம் கோரிக்கை வைத்து மத்திய அரசாங்கம் அது ஏன்னு கேட்டீங்கன்னா இது பில் அமெண்ட் ஆயிடுச்சு. ஆமா, ஒரு சட்டம் அமலுக்கு வந்து விட்டது. அதற்கு பிறகு உரிய முறையில மத்திய அரசாங்கத்துடைய அமைச்சரவையில வச்சு இந்த திட்டத்தை நிறுத்தி வைக்கணும். அது ஒரு வழிமுறை. அது எந்த அளவுக்கு சாத்தியப்படுமோ அதை மாநிலத்தினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் கற்றறிந்த பெருமகன். அவர் நிச்சயமாக எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி ஸ்டே வாங்குறதுக்காக தான் அண்ணாமலை போக போறாரு, கொஞ்சம் தாமதப்படுத்துங்க அப்படிங்கிறதுக்காக. வித்துகள் தான் பண்ண முடியும். ஸ்டே பண்றது மாநிலத்தினுடைய மத்தியில இருக்கிற அமைச்சரவை கூடி ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அதை முறைப்படி செய்யணும். அது மாநில அரசாங்கத்தினுடைய தீர்மானங்கள் எல்லாம் கவர்னர் மூலமா போய் அது நடக்கும்னு வைங்களேன், அது ஒரு பக்கம். அதே நேரத்துல இதை பாரதிய ஜனதா கட்சியின் மீது பழியை போட்டுவிட்டு திமுகவுடைய நிர்வாக தோல்விகளில் இருந்து திமுக தப்பிக்க முடியாது. திமுக மக்கள் மத்தியில அம்பலப்பட்டு நிற்கிறது. அப்போ அண்ணாமலை அவர்கள் அரிக்காப்பட்டி மக்களுக்கான இல்லைன்னா தமிழ்நாட்டுக்கான ஒரு நல்ல செய்தியோடு திரும்புவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். தமிழ்நாட்டில் எங்களுக்கு வாக்களித்திருக்கிற 80 லட்சம் வாக்காளர் பெருமக்களுடைய நம்பிக்கையை, அந்த 80 லட்சத்தை வருங்காலத்திலே 1,60,60,00,000 ஆக்குவதற்கு நாங்கள் முயற்சி எடுப்போம். ஆனா ஏன் மத்திய அரசு நீங்க சொல்றீங்க 80 லட்சம் பேர் வாக்களித்து இருக்காங்க தமிழ்நாட்டில இருந்துன்னு, ஏன் அந்த ஒரு பார்வை மத்திய அரசுக்கு இல்லையா? தமிழ்நாட்டில இருந்து இத்தனை பேர் வாக்களித்து இருக்கிறாங்க அப்படிங்கிறது. சார் அனுமதிச்சீங்கன்னா சொல்றேன், நீங்க மதுரையில அரித்தாப்பட்டி, நீங்க மதுரை பகுதியில உங்களுக்கு நல்ல ஒரு நெறியாளர், மூத்த நெறியாளர் உங்களுக்கு தெரியும். அந்த பகுதியை பாத்தீங்கன்னா இந்த மைன்ஸ் இருக்கு பாருங்க, சுரங்க கல்குவாரிகள்,
நீங்க மதுரையில இருந்து பாத்தீங்கன்னா திருச்சிக்கு வந்து அத மதுரையில இருந்து நேர கிழக்க பார்த்து திருப்பத்தூர், திருமயம், புதுக்கோட்டை அந்த பகுதியை பாத்தீங்கன்னா தேசிய நெடுஞ்சாலைகளில இருந்து மாநில நெடுஞ்சாலைகள்ல இருந்து ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் தூரத்துல மிகப்பெரிய குவாரிகள்லாம் இருக்கு சார். இந்த ரெண்டையும் அதாவது கனிம வளத்தை சூறையாடிய குற்றவாளிகள் திமுக, அண்ணா திமுக ரெண்டு கட்சியும் தான் சார். இது அரசாங்கமே எடுக்குதுல சார், அப்ப அது யார குற்றவாளிகள்னு சொல்றது? ஒட்டுக்கிழங்கு இவங்க எல்லாமே இதுல வந்து கனிம வள கொள்ளை சார். கனிம வள கேட்க வேண்டாமா சார்? இப்ப அப்ப அரசியல் பாஜக தானே பண்ணுது, பாஜக தானே இதுல அரசியல் பண்ணுது. நீங்க திமுக கை காட்ட முடியும்? உங்களிடம் அதிகாரம் இருக்கிறது, சட்டம் இயற்றக்கூடிய வலிமை இருக்கிறது, நிறுத்தி வைக்கலாம் அப்படின்னா அதற்கான அதிகாரம் உங்கள்கிட்ட இருக்கு. அப்ப பாஜக தானே அரசியல் செய்யுது. ஒரே ஒரு விஷயம் சார் அனுமதிக்க, 2018-19 சர்வே பண்ணும் போது திமுக எதிர்கட்சியாக இருந்தது, அண்ணா திமுக மாநிலத்தில் ஆளுங்கட்சியாக இருந்தது. அதுக்கு போக இதுக்கு ஒரு இந்த சுரங்கத்திற்கு அனுமதி பெற்று சுரங்கத்தை உண்டாக்குவதற்கு தகுதியான நிறுவனமாக ஹிந்துஸ்தான் சிங் நிறுவனத்தை அடையாளம் கண்டு அந்த நிறுவனத்தை முடிவு செய்கிற காலத்துல திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கு. ஆனால் 2 காலத்திலும் மத்தியில திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 2018 இருந்து இன்றைக்கு வரை திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியில இருக்காங்க. நாடாளுமன்றத்தில் இந்த பில் வரும்போது பேசியிருக்கணுமா வேண்டாமா? நேரம் குறைவா இருக்கு, நான் மதிவானன்ட்ட வந்துடுறேன். நன்றி மதிவானன் சார். தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டு இருக்கதான் செய்யுது. நீங்க என்னதான் தொடர்ந்து கடித போக்குவரத்துல இருந்தோம், தொடர்ச்சியா நாங்க அதை எடுத்துக்கொண்டு வலிமையான எதிர்ப்பு இன்னைக்கு சட்டப்பேரவையில கொண்டு வந்தது மாதிரியும், கனிமொழி அவர்கள் மக்களவையில கொண்டு வந்தது மாதிரியும், இதற்கு இடைப்பட்ட காலகட்டங்கள்ல தொடர்ந்து மக்கள் போராட்டம் இருந்துட்டு இருக்கு. என்ன செய்தார்கள்? அப்போ திமுக உற்றுலும் இதுல அரசியல் செய்யல அப்படின்னு எடுத்துக்க முடியுமா சார்? அரசியல் செய்ய வேண்டிய அவசியமே இல்லையே சார். நீங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை சார், பிப்ரவரியில எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கு, எவ்வளவு வலிமையா குரல் கொடுத்திருக்கணும், இதே மாதிரி ஒரு சிறப்பு கூட்டத்தொடரை நடத்தி இருக்கணும்ல. அதான் அவர் சொல்றாரு என்ன செஞ்சீங்க அப்படின்னு. சரி, இல்ல பேச விட்டா ஒரு லைன்ல 30-10 செகண்ட்ல குறுக்க வந்தா நான் என்ன பதில் சொல்ல முடியும்? இல்ல உங்களுக்கு என்ன புரியல, மக்களுக்கு என்ன புரியும் தெரியல. இப்போ அதுதான் நான் தெளிவா சட்டமன்றத்துல துறை சார்ந்த அமைச்சர் என்னென்ன கடித போக்குவரத்து நடந்திருக்குன்றத சொல்லியிருக்கோம். இது ஒரு ஒன்றிய அரசு கிட்ட இருக்கிற அதிகாரத்துல அவங்க அந்த விஷயத்தை செய்யறாங்க. நாங்க முறையா நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்றோம். அவர் வந்து அதில் காதலே வாங்காம அரசியல் பேசுறது இன்னைக்கு ஒன்றிய பாஜக ஒரு சட்டம் கொண்டு வருது, மாநில பாஜக அதை நிறுத்த போறேன்னு சொல்லுது. இப்ப யார் இதுல அரசியல் பண்றா? திமுகவுக்கு ஒரே ஸ்டாண்டு தான், வேணான்ற ஒரு ஸ்டாண்டு. அதில் மாற்று கருத்து கிடையாது. அதில் யாராவது திமுக சார்ந்தவங்க வந்து மாற்று கருத்து பேசுனாங்களா? முதல்ல இருங்க ஒரு நிமிஷம், அதுதான் சொல்றேன்ல. அதே மாதிரி அங்க இல்லையே. அப்ப அரசியல் பண்றது பிஜேபி தானே பண்ணுது, அண்ணாமலை தானே பண்றாரு, அது வெளிப்படையா தெரியுது. அப்ப நீங்க எடுத்துன்னு வர மாதிரி எடுத்துன்னு வாங்க, இந்த சொல்லுவாங்கல்ல நான் அடிக்கிற மாதிரி அழுகுவேன், நீ அழுகுற மாதிரி அழுகுன்ற மாதிரி பாஜக செய்யறது யாரு? அண்ணாமலை தானே இந்த வேலையை செய்யறாரு அப்படின்றத அவர் உணரணும் முதல்ல. ஒரு சட்டமோ ஒரு திட்டமோ மக்களுக்கு வேணும்னா விட்டுருங்க சார். இதுதான் சார் நாங்கள் சொல்றது. இல்லை நாங்கள் கொண்டு வருவோம், கார்பரேட் நண்பர்கள் தான் வாழ வைப்போம் அப்படின்றத வந்து அவர் உணர்ந்து வாழ்றாங்க அப்படின்னு சொன்னா காலம் அவருக்கு பதில் சொல்லும். நீங்க அவர் சொல்றாருல 2026 வந்து மக்கள் பாடம் புகட்டுவார்கள் சொல்லிட்டு செல்வண்ணன் சொன்னார். மக்கள் யாருக்கு பாடம் புகட்டுறாங்க சார்? இறுதி எஜமானர்கள் யாரு? தொடர்ச்சியா 10 வெற்றியை திமுக கொடுத்துருக்காங்களா, பிஜேபி கொடுத்துருக்காங்களா சார் மாநிலத்தில்? கொஞ்சம் யோசிச்சு அவர் பேச சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை இடத்துல அண்ணாமலையால் அவர் நிற்கிற ஒரு தொகுதியில் கூட அவரால் ஜெயிக்க முடியல சார். அப்புறம் வந்து அவர் பேசுறாரு மக்கள் 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 சொல்றாருல்ல. மக்கள் நாங்க மக்களுக்காக ஆட்சி செய்யறோம், மக்களுக்காக திட்டங்கள் தீட்டுறோம், மக்களுக்காக சட்டங்கள் கொண்டு வரோம், மக்கள் போராட்டங்களை நாங்க செவி கொடுத்து செய்யறோம். அதனால மக்கள் எங்களுக்கு தொடர்ச்சியா வெற்றி கொடுக்குறாங்க. சாதாரண வெற்றி இல்ல, 100% வெற்றி. கடந்த தேர்தலுக்கு இந்த தேர்தலுக்கு 100% வெற்றி. ஆனா மோடிக்கு கடந்த தேர்தலுக்கு இந்த தேர்தலை விட இறங்கும் முகம் தான் மோடிக்கு. அதை அவர் உணர்ந்தாருன்னா நல்லது. நன்றி நன்றி நன்றி. டங்ஸ்டன் விவகாரத்தில் என்ன நடக்கிறது? டங்ஸ்டன் விவகாரத்தில் காக்கப்படுமா மாநில உரிமை? அந்த பவர் பாலிடிக்ஸ் விவகாரத்தில் 2 கருத்துரையாளர் கலந்து கொண்டு தங்கள் சார்ந்த கருத்துக்களை ஆழமாக பதிவு செய்தார்கள். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து திரு தூத்துக்குடி செல்வம், திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து திரு மதிவாணன். இருவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். நேர்களை மற்றும் நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி.